ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பொரியல், அது வந்து கேபேஜ் அண்ட் கேரட் யூஸ் பண்ண பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கேபேஜ் அண்ட் கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம சீசனிங் பண்ணலாம். முதல்ல நம்ம கடுகு, அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கூடவே கொஞ்சம் இங்கு இது போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கிட்டப்புறம் நம்ம ஒரு சின்ன சைஸ் இல்லை மீடியம் சைஸ் ஆனியன், அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரீன் சில்லி அண்ட் கறி லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் கோல்டன் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிட்டப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் அண்ட் கேரட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய கேபேஜ் வந்து நல்லாவே ஸ்டிர் ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அண்ட் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லிட்டை வச்சு நம்ம மூடி ஒரு 5 minutes குக் பண்ண விடலாம். ஃபைனலாக நம்ம ஷ்ரெடட் கோகோனட்டை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லியை போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரைஸ் கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.